கொடுப்பதைப் போல, வயரிங் செய்வதைப் போல, ஆன்மீகம் என்பது டிபார்ட்மெண்ட் கனெக்ஷன் கொடுப்பதைப் போல, பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தாதேனே பல்பு எரியும். அதைப் போல ஆன்மீகம் அறிவியலும் சேர்ந்து தேவராஜருடைய அறிவியலும் சுவாமிகளுடைய ஆன்மீகமும் இங்கே இறங்குகின்ற காரணத்தினால் திருவருளும் குருவருளும் ஒரு சேரப்பட்டவராக தேவராஜ் அவர்கள் இருக்கின்றார்கள். ஐன்ஸ்டீன் அவர்களுடைய துணைவியாரை பத்திரிகை நிருபர்கள் சென்று கண்டித்தார்கள். அம்மா, உங்களுடைய துணைவர் ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தத்துவம் தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த அம்மையார் சொன்னார், எனக்கு ரிலேட்டிவிட்டி தத்துவம் தெரியாது, ஐன்ஸ்டீனை தெரியும் என்று சொன்னார்கள். அதை போல எனக்கு சார ஜோதிடம் தெரியாது, தேவராஜ் அவர்களை தெரியும் என்று சொல்லுகின்றேன். ஏனென்று கேட்டால் 21ஆம் நூற்றாண்டில் எழுபெறும் ஜோதிடம் என்ற தலைப்பிற்கு போவதற்கு முன்னால் இந்த ஜோதிட சாஸ்திரம் எப்படி ஆரம்பித்து வளர்கின்றது என்கின்ற ஒரு ஓமை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். குடகுமலையிலே ஆடு தாண்டும் காவேரியாக இருந்த காவேரி தமிழக மண்ணிலே அகண்ட காவேரியாக வந்ததைப் போல ஜோதிடம் வளர்ந்திருக்கின்றால் அது மிகையாகாது. ஆனால் எப்படி வளர்ந்தது? ராசி கட்டத்தை வைத்துக் கொண்டு ஜோதிடம் சொன்னார்கள். அடுத்து நவாம்சத்தை வைத்துக் கொண்டு ஜோதிடம் சொன்னார்கள். அடுத்து துவாசாம்சம், திரிசாம்சம், தசாம்சம் என்று சொன்னார்கள். அதற்கடுத்து அஷ்டவர்க்கம் அமைத்து பிந்துக்களை அமைத்தார்கள். அந்த பிந்துக்கள் அமைத்த பிற்பாடு ஷட்பல கணிதம் அமைத்தார்கள். அதிலே பாருபலம், திக்பலம், நத உன்னத பலம், யுக்மா யுக்ம பலம் என்று அதை விரிவாக எழுதி திசாபுத்திகளெல்லாம் போட்டு வந்த ஜோதிடத்திலே ஒரு நோட்டு புத்தகத்திலே கொடுத்தார்கள். அவர் சிறிது காலம் பொறுத்து அங்கே வந்தார். ஜோதிடர் ஐயா, நீங்கள் குறித்தபடி அந்த திசை வேலை செய்யவில்லையே என்று சொன்னார்கள். அதற்கு அவர் சொன்னார், ஒரு திசையினுடைய சுயபுக்தி வேலை செய்யாது, அப்படி சுயபுக்தி வேலை செய்தால் அடுத்த புக்தி வேலை செய்யாது என்றார். ஜோதிடர் ஐயா அவர்களே, நான் சுயபுக்தியோடு சொல்லுகின்றேன், அந்த சுயபுக்தி முடிந்து விட்டது, அடுத்த புக்தி வந்துதான் நடந்து கொண்டிருக்கிறது, அதுவும் பலனளிக்கவில்லையே. அதற்கு இவர் சொன்னார், அந்த நோட்டு புத்தகத்தை கொடுங்கள் என்று வாங்கி, ஐயா, அந்த கிரகமானது சூனிய திதியிலே அமைந்து விட்டது, அதனால் பலனளிக்கவில்லை என்று சொன்னார்கள். அதுக்கு ஜோதிடம் பார்க்க வந்த சொன்னார், அந்த கிரகம் சூனிய திதியில் ஆகப்பட்டதோ இல்லையோ, நான் தான் உங்களிடத்தில் ஆகப்பட்டு கொண்டேன் என்று சொல்லி அந்த நோட்டு புத்தகத்தை கொடுங்கள் என்று சொல்லி தன் பையிலே வைத்து கொண்டு போகும்போது என்ன சொல்லி கொண்டு போகிறார் என்றால், அண்டப்புழுகன் ஆகாச புழுகனை பார்த்திருக்கின்றேன், அந்த வரிசையிலே ஜோதிட புழுகனை வந்துவிட்டான் ஐயா, வந்துவிட்டான் ஐயா வந்து வடிவேலுடைய பாணியிலே புலம்பிக் கொண்டு சென்றார். இப்படி குழப்பமான நிலையில், ஒன்றுக்கு பின் முரணான நிலையில் காலம் ஓட்டிக்கொண்டிருந்த காலத்திலே KS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்தார். ஐயா, இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று கண்டுபிடித்தார். ஒரு கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் முக்கியமில்லை, அந்த கிரகம் இருக்கின்ற டிகிரி தான் முக்கியம். அது அதோடு முக்கியமில்லை, அந்த கன்ஸ்டலேஷன் சார்பு நிலை முக்கியம். அதோடு முக்கியமில்லை, அதன் சப்லாட் முக்கியம். அதோடு முக்கியமில்லை, சப் முக்கியம் என்ற ஒரு தியரியை கண்டுபிடித்தார்கள். அப்படிப்பட்ட 6 ரீடர் அவர் எழுதியிருந்தார்கள். அந்த 6 ரீடரை நாம் படித்துவிட்டு அஸ்ட்ராலஜி அண்ட் அதிர்ஷ்டா என்ற அவருடைய சஞ்சிகையை கட்டுக்கட்டாக மூர் மார்க்கெட்டிலே கிடைக்கப்பெற்று அவற்றையெல்லாம் படித்துவிட்டு அவருடைய இல்லத்துக்கு சென்றேன். ஐயா, நான் உங்களுடைய ஒரு மாணவர், விழுப்புரத்தில் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு அவர் என்ன சொன்னார் என்றால், என்னுடைய பிறந்த நட்சத்திரத்தை சொன்னார். இது என்னுடைய மாணவன் ஆயிற்றே, எப்படி இதை விளக்கு என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், கிழமையினுடைய ஆதிபத்தியம், இந்த நட்சத்திரத்தினுடைய ரூலிங் பிளானட்ஸ், இந்த லக்னத்தினுடைய ரூலிங் பிளானட்ஸ், அவற்றை பார்க்கும்போது என்னுடைய நட்சத்திரம் நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னேன். அப்படியா, எங்கே தங்கியிருக்கிறாய் என்று கேட்டார்கள். நான் மயிலாப்பூரிலே தங்கியிருக்கிறேன் என்று சொன்னார். நாளைக்கு உச்சிஷ்ட மகா கணபதி ஹோமம் நடக்கின்றது, உச்சிஷ்ட மகா கணபதிக்கு பூஜை நடக்கின்றது, அவருக்கு பிடித்தமான தாமரை புஷ்பம் வாங்கி கொண்டு வா என்று சொன்னார்கள். நான் வாங்கி கொண்டு கொடுத்தேன். மாலை அவருக்கு அணிவித்து அந்த விசிஷ்ட மகா கணபதிக்கு சென்ட் ஸ்ப்ரே பண்ணார். அவருக்கு கொடுத்த காஃபியை வைத்து படைத்தார்.
ஐயா இது காஃபி ஐயா உங்களுக்கு கொடுத்தது, உஜ்ஜமாக இது காஃபி சாப்பிட மாட்டாரா? சாப்பிடுவார். நீங்கள் தான் ஜோதிட விஞ்ஞானமே என்கின்ற ஒரு நூலை எழுதியிருக்கின்றீர்கள். அவர் போன்விட்டாவும் சாப்பிடுவார், ஹார்லிக்ஸும் சாப்பிடுவார்னு சொன்னார். அதற்கு அவர் சொன்னார், இன்று மாலை எனக்கு ஒரு பாராட்டு விழா இருக்கிறது, அதிலே கலந்து கொள் என்று சொன்னார். அந்த பாராட்டு விழாவுக்கு சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் பார்த்தசாரதி ஐயங்கார் அவர்கள் தலைமை தாங்கினார்கள். சைதாப்பேட்டை எம்எல்ஏ அவர்கள் முன்னிலை வகித்தார்கள். நான் பாராட்டுரை வழங்கினேன். அதுபோது என்ன பேசினேன் என்று கேட்டால், அஸ்ட்ராலஜி மெகசின் என்று சொல்லக்கூடிய வி ராமனுடைய கணிதம் இருக்கின்றது, அது மலையை கல்லி எரியை பிடிப்பதைப் போல உங்களோ கணிதம் இருக்கின்றது, மிக எளிமையானது ஒன்றல்ல, ஷார்ட் ஈவெண்ட்ஸ் மேஜர் ஈவெண்ட்ஸுக்கு அப்ளை செய்கின்றீர்கள், அதனால் அது மிக தத்துவமானது என்று சொல்லி அவருடைய வகுப்பிலே நான் சென்று அட்டன் செய்தேன். அப்போது ஜாகிர் ஹுசைன் அவர்களும் சுப்பாராவ் அவர்களும் ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு நின்றார்கள். ஒரு மாணவன் கேட்டான், ஜாகிர் ஹுசைன் ஜெயிப்பாரா சுப்பாராவ் ஜெயிப்பாரா என்று சொன்னார். 249 ஒரு எண்ணெய் ஜாகிர் ஹுசைனுக்கு கொடுங்கள், 249 ஒரு எண்ணெய் சுப்பாராவுக்கு கொடுங்கள் என்றார். அதனுடைய துணைப்பிரிவானது 2011 ஜாகிர் ஹுசைனுக்கு இருப்பதால் அவர் சக்சீடு வெற்றி பெறுவார். 5-8-12 சுப்பாராவ் இருக்கிறார், அவர் டெஃபீட்டட் ஆவார். அதே மாதிரியே நடந்தது. மற்றொரு மாணவன் கேட்டான், என்னுடைய துணைவியாருக்கு பிரசவ காலம், அது எப்பொழுது நிகழும் என்று கேட்டார். அதற்கும் ஒரு எண் கொடுக்க சொன்னார். சொன்னதும், உன்னுடைய சப்லாட் வாட்டரி சைனில் இல்லை, ஜலராசியில் இல்லை, பேரன் சைனில் இருக்கிறதால் டெலிவரி நடந்து விட்டது, உனக்கு இன்ஃபர்மேஷன் வரும் என்று சொன்னார். மாலை வயத்திலே தந்தி கிடைத்து அவர் வந்தார். அப்போ அதனுடைய துல்லியமான சப்லாட் சப்லாட் இவைகளை எல்லாம் பார்த்து அதிலே 249 எண்ணிலே 3 எண் அவசியமில்லை, 246 இருக்கலாம். கிரகங்களுக்கு செய்கின்ற பார்வை, கிரகங்கள் பாவஸ்பலத்திற்கு செய்கின்ற பார்வை, இவைகள்லாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் வேலை கொடுக்கின்ற வேலையாக இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்து தேவராஜ் அவருடைய சார்ட்டிலே அவருடைய சாஃப்ட்வேரில் என்ன வருகிறது என்று கேட்டால், அந்த ஸ்தல நேரத்திற்கு ஆக்டிவேஷன் ஆஃப் பர்த் டைம் கண்டுபிடிக்கின்றார். அவருடைய சாஃப்ட்வேரிலே பதிப்பகம் பிரிண்ட் ஆகி வந்ததும் அதை 2 விதமாக பிரிக்கின்றார். அகம் சார்ந்தது, புறம் சார்ந்தது என்று பிரிக்கிறார். 5-9 அகம் சார்ந்தது, அவர்கள் ப்ராப்பர்ட்டி சேர்க்க முடியாது, பொருள் சேர்க்கை செய்ய முடியாது, ஆனால் அனுபவிக்கலாம். 2-4-6-8 கூடியவர்கள் ப்ராப்பர்ட்டி சேர்க்கலாம், பொருள் சேர்க்கலாம், அதை அனுபவிக்க முடியாது என்று சொன்னார்கள். இந்த தத்துவத்தை வைத்துக்கொண்டு அவருடைய சப்லாட் அந்தராந்தரத்திலே நாள் குறிக்கின்றார்கள். அப்படி குறிக்கும்போது 3 நாட்கள் எனக்கு குறித்தார். ஒன்று என்ன என்று கேட்டால், உங்களுக்கு குரு புத்தி ஆரம்பித்திருக்கிறது, குருவனுடைய டைரக்ஷன் நார்த், வடக்கு, அதனால் சென்னைக்கு வருவீர்கள் என்று சொன்னார். அதுபோல நான் மயிலாப்பூருக்கு வந்தேன். அடுத்த ஒரு ப்ரடிக்ஷன் என்ன என்றால், டிசம்பர் 10 உனக்கு கண் ஆபரேஷன் நடக்கும் என்றார். அதுபோலவே புதுவையிலே அரவிந்தர் மருத்துவமனையிலே நடந்தது. நான் தங்கியிருக்கின்ற மயிலாப்பூரிலே ஒரு நாளைக்கு 800 ரூபாய் வாடகை எனக்கு ஃப்ரீயாக இருந்தாலும் அங்கே இருக்கிற அமைப்பிலே மற்றவர்கள் வர முடியவில்லை. அங்கே பார் நடக்கிறது, எனக்கு ஒரு அலுவலகம் தேவை என்று சொன்னேன். பிப்ரவரி முதல் வாரத்தில், குறிப்பாக பிப்ரவரி 2ஆம் தேதி வரும் என்றார். சட்டமன்றத்துக்கு எதிர்த்தாற்போல் அந்த திறப்பு விழாவுக்கு சென்றேன். அன்றே சாவியை கொடுத்து விட்டார். இந்த 3 உதாரணங்களை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவர் அத்தாரிட்டி. அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், என்னுடைய மாணவர்கள் 10 பேரிடத்திலே ஒரு ஜாதகத்தினுடைய பலனை கொடுத்தால் 10 பேரும் ஒரே விதமான பலனை கொடுப்பார்கள் என்றார். அது ஒரு சேலஞ்ச், அது ஒரு சவால். ஜோதிட உலகத்திலே அப்படிப்பட்ட சவால் இன்னும் நிகழ்ந்ததாக எனக்கு தெரியவில்லை. தியரி தேவையில்லை. கடப்பாவி, இவ்வளவு விவரம் கேட்டுவிட்டு நீங்கள் சேம் சைடு ஃபைல் பண்ணுகிறாரே என்று சொன்னேன். அதுக்கு நான் சொன்னேன், களைக்கூத்தாடி கையிலே மூங்கிலை வைத்துக் கொண்டு கம்பி மேல் நடக்கின்றானே, அவன் தவறி விழுந்தால் கீழே விழுவான். அதை போல கணிதத்தில் ஒரு சப்லாட் தவறிச்சினால் அது விபரீத பலன்கள் ஏற்படும். அதனால் என்ன செய்ய வேண்டும்? பெர்த் ரெக்டிவேஷன் செய், பாவஸ்படத்தை சரியாக போடு, லாகரி அயனாம்சத்தை கழி,
அதெல்லாம் செய்து பார்த்தால் நன்றாக இருக்கும் என்றார். அருப்பிரகாச வள்ளலார் கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை, கட்டிக்கொண்டேன் என்று சொன்னார்கள். அப்படி கடைசி நேரத்திலே என்னிடத்திலே சொன்னார் KSK அவர்கள், நான் வெளிநாட்டிலிருந்து வருகின்றேன், இந்த மண்ணிலே காலை வைத்ததும் என்னிடத்திலே அணுகி என்ன கேட்கின்றார்கள் என்றார், திடீர் பணக்கார யோகம் ஏற்படுமா, அது உங்களுடைய கணிதத்திலே இருக்கிறதா? அதுக்கு அவர் சொன்னார், தனிப்பட்ட முறையில் லோபான் இல் பிரெட் மீன் மைண்ட் உள்ளவன் இங்கே இருக்கின்றார். அதை தமிழில் மொழிபெயர்க்க நான் தயாராக இல்லை. ஆனால் தேவராஜ் அவர்களே, KSK அவர்களுக்கு மனச்சோர்வு ஏற்பட்டது போல, அருப்பிரகாச வள்ளலாருக்கு மனச்சோர்வு ஏற்பட்டது போல உங்களுக்கு நிச்சயம் ஏற்படாது. ஏனென்று கேட்டால், விவேகானந்தா சொன்னார், 100 இளைஞர்களை என்னிடத்தில் கொடு, இந்திய துணைக்கண்டத்தில் அல்ல உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். தேவராஜ் அவர்களே, உங்களுக்கு 500 இளைஞர்கள் கிடைத்திருக்கிறார்கள். விவேகானந்தர் கிடைத்த போல 5 மடங்கு கிடைத்திருந்தார்கள். ஆகவே மாணவர்களை உங்களுக்கு வந்து சொல்வேன், நீங்கள் ஒவ்வொருவரும் நல்லாசிரியராக மாறுங்கள், நீங்கள் மாணவர்களை உருவாக்குங்கள். மறுபடியும் அவர்கள் நல்லாசிரியராக இருக்கட்டும், அவர்கள் மாணவர்களை உருவாக்கட்டும். அப்படி செய்தால் பல்கி பெருகி 1000 10,000 ஆகி 10,000 லட்சமாகி கோடி கோடியாக இந்த சார ஜோதிடம் வளரும். அப்படி சாதியோட வளர்ச்சியானது அவருடைய முயற்சிக்கும் அவருடைய தீவிரத்தன்மைக்கும் ஆள் போல் தகைத்து அருகு போல் வேறாடி வளரும் வளரும் என்று கவிஞன் என்கிற முறையிலே வாழ்த்து விடைபெறுகின்றேன். வணக்கம். உரையாற்றிய ஐயா ஜோதிட சித்தர் கணியன் பூங்குன்றனார் என்ற திரு கே கண்ணப்பனார் ஐயா அவர்களுக்கு நன்றி. திரு எம் சுப்ராயன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார். நீதிமன்ற வழக்கறிஞர் பிரம்மஸ்ரீ திரு AK பழனிசாமி ஐயா அவர்கள் ஆன்மீகமும் ஜோதிடமும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். இந்த அற்புதமான அறிஞர்கள் கூடியிருக்கும் இந்த மாநாட்டில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு நான் நன்றி ஒரு கடமைப்பட்டிருக்கிறேன். நான் பல்வேறு மாநாடுகளிலே பேசியிருக்கின்றேன். கிட்டத்தட்ட 36 ஆண்டு காலமாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக இருக்கின்றேன். 15 பேர் என்னிடம் ஜூனியராக இருக்கின்றார்கள். பெரிய நிர்வாகத்தை நடத்தி வருகின்றேன். நான் அரசியல்வாதியாக இருந்து, தொழிற்சங்க தலைவராக இருந்து, இப்பொழுது ஒரு ஆன்மீகவாதியாக மாறி வருவதற்கு காரணம், இன்றைக்கு இங்கே உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அம்மா பிரத்திங்கா சுவாமி அவர்கள் என்பதனை நான் சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகின்றேன். காரணம், என்னுடைய அருமை நண்பர் கவிஞர் காளிதாஸ் அவர்கள் விருகம்பாக்கத்தில் இருக்கின்றார். ஒரு கேசட் வெளியிடுகின்ற பொழுது அவருடைய அந்த திருக்கோவிலுக்கு அழைத்து சென்றார். நான் ஆன்மீகத்தில் இருக்கின்ற பொழுது இப்படி ஒரு கேசட் வெளியிடுவதற்காக பல ஆண்டுகளுக்கு முன்னால் கூட்டிச் சென்றார். அங்கே நான் திருக்கோவிலுக்கு சென்றேன். சுவாமிகளை தரிசனம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை. இங்கே அறிஞர்கள் கூடியிருக்கக்கூடிய சபையிலே அவரை சந்திப்பதற்கு, திருமுகத்தை பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. காரணம், ஒவ்வொரு மனிதனும் பிறவியிலே இருந்து இறுதி நிலை செல்லுகின்ற பொழுது காலகட்டத்திலே பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகிறது. அது அவருடைய ஜாதக அமைப்பு. இதைத்தான் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்முடைய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் ஒவ்வொரு மனிதருடைய ஜாதகத்தை கணித்து சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு நிலையிலே ஒவ்வொரு காலகட்டத்திலே கணித்து சொல்லுகிறார்கள். என்னை பொறுத்தமட்டிலே இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு அறிஞர் பெருமக்கள் தங்களுடைய ஜோதிட நிலைமையை எவ்வாறு சொல்லுகிறார்கள் என்பதனை கவனிப்பதற்காக நான் வருகிறேன் என்று என்னுடைய அருமை நண்பர் முத்துசாமி அவர்களிடம் சொன்ன பொழுது, நீங்க இங்கே வர வேண்டும், முடிந்தால் ஒரு சில வார்த்தைகள் இங்கே மாநாட்டிலே பேச வேண்டும் என்று சொன்னார். அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஜாதகம் பொருந்தும் என்பதிலே நான் நடைமுறையிலே கண்ட காரணத்தினால், நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் தொழிலிலே கூட ஒரு வழக்கு வெற்றி வருமா வெற்றி பெறாதா என்பதை கூட கடந்த சில ஆண்டுகளாக அவருடன் சேர்ந்த காரணத்தினாலோ என்னவோ சில வழக்குகள் இது வெற்றி பெறும் வெற்றி பெறாது என்று கூட சொல்லுகின்ற அளவுக்கு அடியேனுக்கு ஒரு சிறு ஞானத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதிலே பெருமை அடைகின்றேன். காரணம், ஜாதகம் என்று சொல்லுகிற பொழுது பிறந்த குழந்தைக்கு கிராமத்திலே போய், ஐயா இது குழந்தை பிறந்திருக்கு, நீங்க பார்த்து சொல்லுங்கன்னு அங்க இருக்கக்கூடிய
ஒரு வாத்தியார், அந்த காலத்துல வாத்தியார், இப்ப எனக்கெல்லாம் வாத்தியார் 50 வருஷத்துக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடி வாத்தியார் தான் ஜோசின்னு சொன்னார். அவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு பலிக்குது. அது மாதிரி ஜோதிடம் என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நெறிகளை இப்படித்தான் இந்த காலகட்டத்திலே இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதை நாம் தெரிந்து கொண்டோமேயானால் உஷாராக இருக்கலாம். இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இந்த தசாபுக்தி நடக்குது, உங்க எச்சரிக்கையா இருக்குன்னு ஒரு ஜோசி சொல்லிட்டாருன்னா நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நான் சில நேரங்களில் எனக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, இதை பார்க்குற பொழுது நான் ரொம்ப அமைதியாக இருக்கிறேன். திட்டினா கூட கேஸுக்காரன் வருவான், என்னையா நீ கோர்ட்டுக்கே வரல, அம்மா இன்னைக்கு வந்தால் அந்த கேஸ் சரியா வராதுன்னு சொல்லிடுவேன். காரணம் என்னன்னு சொன்னால், அன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியிலே இப்படி நடக்கும் என்று சொன்னால் நிச்சயம் நடக்கும். நான் மிகப்பெரிய வழக்குகளை எல்லாம் நடத்தி இருக்கின்றேன், மிகப்பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் எதிர்த்து வழக்கு நடத்தி இருக்கின்றேன். அப்பொழுது எனக்கு பயமுறுத்தல் எல்லாம் சொன்னார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வாரிசு என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகருக்கு எதிர்ப்பாக கேஸ் நடத்துகிற பொழுது எந்த வழக்கறிஞர்களும் முன்வரவில்லை, நான் தைரியமாக நடத்தினேன். அப்பொழுது சொன்னார்கள், நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்று சொன்னார். ஆண்டவன் பறித்தால் உயிரை நான் எடுவதற்கு தயாராக இருக்கின்றேன், ஆனால் இந்த வழக்கு வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி நடத்தினேன். 3 கோர்ட்டுகளிலும் நான் வெற்றி பெற்றேன். காரணம், ஜாதகம் அப்படி, அவருடைய ஜாதகம் இப்படி, என்னுடைய ஜாதகம் இப்படி. ஆகவேதான் இந்த ஜாதகம் என்பது எல்லாருக்கும் விதிவிலக்கல்ல. நான் 1991 தமிழ்நாட்டினுடைய இளைஞர் காங்கிரசுடைய செயலாளராகவும் 39 தொழிற்சங்க தலைவராக இருக்கின்ற பொழுது எனக்கு திருவல்லிக்கேணி சீட்டை ஒதுக்கி விட்டார்கள். கட்சியிலே டெல்லியிலே கையெழுத்தாக வேண்டும், ஆனால் 2 பெரிய தலைவர்களும் நீ போய் வேலையை பாரு, சீட்டு கொடுத்தாச்சு, நீ ஏன் உட்காந்துக்கு சொன்னாங்க. நான் வேகமா வந்தேன், வேலையை பார்க்கலான்னு போறதுக்குள்ள ஒரு ஜோதிடர்கிட்ட போனேன். அவர் இப்பொழுது இல்லை, பார்த்தசாரதி அவர்கள், திருவல்லிக்கேணி. வக்கீல் சார், உங்களுக்கு சீட்டு கிடைக்காதுன்னு சொன்னார். இல்லைங்க, கிடைச்சிருச்சு, போய் கையெழுத்து போடுறதுக்காக இருக்குது, நீங்க போங்கன்னு வேலை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி டெல்லியிலிருந்து வந்திருக்கிறேன், கிடைக்காது என்று சொன்னார். அதுபோல கடைசி நிமிடத்திலே அந்த தொகுதியே மாறி போயிருச்சு. அப்ப என்னுடைய ஜாதகம் இல்லை என்றுதான் அவர் சொன்னார், உனக்கு சீட்டே கிடைக்காது, நீ ஆன்மீக பணியிலே 60 வருஷம் வருகிற பொழுது அங்கே செல்லுவீர்கள் என்று சொன்னார்கள். நான் கூட நினைத்தேன், ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்றேன், வழக்கறிஞராக இருக்கின்றேன், நான் எப்படி ஆன்மீகத்துக்கு செல்வேன் என்று சொல்ல பொழுது சொன்னார், நீங்கள் தென் திசையிலே ஒரு ஆசிரமம் வைப்பீர்கள், அங்கே செல்வீர்கள் என்று சொன்னார்கள். இப்பொழுது வண்டலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழப்ப